अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड चैनल। அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தி ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் விற்கிற தில் பசந்த் தேங்காய் பன்னுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும். நல்லா ஸ்வீட்டாக ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸோட தில் பசந்த் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தில் பசந்த்குள்ளே இருக்க எல்லா ஸ்டஃபிங்ஸும் நம்ம இந்த இட்லி மாவு கூட ஆட் பண்ணி செய்கிறதுனால தான் தில் பசந்த் இட்லின்னு சொல்லிட்டு பேர். இது ஒரு ஃபியூஷன் ரெசிபின்னே சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் அரைச்சி எடுக்கிற இட்லி மாவு தான். 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நைஸ் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கிறேன். கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். தில் பசந்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரூட்டி தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டிலே செஞ்சதை எடுத்திருக்கேன். ஆர்கானிக் கலர்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே டாப் ரைட் கார்னரில் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பூ போல் சுரவே எடுத்துக்கலாம். தில் பசந்தில் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுவாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம இன்றைக்கி ஸ்டீம் குக் பண்ணுறதுனால நம்ம டைரெக்டாக தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் 3/4 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வெள்ளை சக்கரை கூட ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ரவையை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பூவில் 3/4 ஆட் பண்ணிக்கலாம். மீதி 1/4 மேலாப்பில் தூவுறதுக்காக வச்சுக்கலாங்க. ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இட்லி மாவு அதிகமாக புளிச்சிருக்கக்கூடாதுங்க. நான் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பும் சோடாப்புன்னு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ நான் தனியாக ஆட் பண்ணலை. ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மாவை ஆட் பண்ணி நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டி பவுலில் இதே மாதிரி மாவை ஆட் பண்ணி ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். அதுவும் கப் கேக் மாதிரி தான் இருக்கும். நம்ம தனியாக கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இது மேலாப்பில் தூவி விட்டுறலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. எல்லா தட்டிலையும் ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நெய் தடவி வச்சுருக்கனால ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். தில் பசந்த் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். மைதா மாவு, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக தில் பசந்த் இட்லி சூப்பராக செஞ்சாச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.